எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் மதுரை வைகை ஆற்றில் தடுப்பணைகள் அமைத்து கொடுத்ததால் குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கிறது என அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் செல்லூரில் உள்ள கண்மாய்க்கரையில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணனை அழைத்து சென்று கண்மாய்க்கரையின் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு செய்தனர். கண்மாயில் உள்ள செடிகளை அகற்றி படிகளை சீரமைத்து இருக்கைகள் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த டாக்டர் சரவணன், மதுரை செல்லூர் கண்மாய்க்கரையில் 4.5 கோடி ரூபாய் செலவில் நடைபயிற்சி பாதைகள் தரமற்ற முறையில் அமைப்பதாக குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் திட்டங்களை செயல்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்களும் வந்து என்னை சந்தித்து என்னை அழைத்து சென்று காண்பித்தார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் அந்த கரையை வந்து நடைபயிற்சியாளர்களுக்கு நாங்கள் செஞ்சு தரோம் என்று சொல்லி 4.5 கோடி பட்ஜெட் போட்டு கார்பரேஷன்லேருந்து அதை வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவாலிட்டியான ஒர்க் அங்கே இல்லை. எல்லா ஃபேவர் பிளாக்கும் பேர்ந்து கிடக்குது. நடைபயிற்சி பண்ணுறவங்க தடிக்கு கீழே விழுந்து காயப்படுற ஒரு சூழல். செடி கொடியுமாக வளர்ந்து புறம் விஷ ஜந்துக்கள்லாம் உள்ள பாம்புகள்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது அந்த இடம். அவங்க வந்து எங்கிட்ட வைத்த கோரிக்கை, இதை வந்து இப்போ குறுகிய காலத்தில் எங்களுக்கு வந்து நடைபயிற்சி பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரி சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். அந்த குறுகிய கால அந்த விஷயங்கள் எல்லாம், அந்த படியில் பூசக்கூடிய அந்த பூச்சி வேலைகள், இன்னும் மக்கள் உட்காரக்கூடிய ஸ்டோன் பெஞ்சு, சுற்றி வேலிகள் அமைத்து அந்த மரம் செடிகள்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன். என்னுடைய சரவணா மருத்துவமனை சார்பாக நான் நடத்தக்கூடிய சூர்யா ட்ரஸ்ட் சார்பாக செய்கிறேன் என்ற வாக்குறுதி அளித்திருக்கேன். ஐயா எடப்பாடி அவருடைய ஆட்சி 2026 நீங்கள்லாம் வாக்களித்து ஐயா வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரான உடனே நிச்சயமாக அந்த வடக்கு தொகுதியில் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த விஷயங்களையும் இன்னும் சில விஷயங்களை அந்த இடத்தையே வந்து இன்னும் நம்ம வந்து அழகாக மணல் மேடு மண் நிரப்பி அது ஒரு பூங்காவாகவே மாற்ற முடியும். அப்போ வந்து நடைபயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கும். சிறுவர் சிறுமியர் எல்லாம் வந்து அங்கே விளையாடுவதற்கான உபகரணங்கள், விளையாட்டு இதெல்லாம் வைக்கலாம். நம்ம காலை மாலை 2 வேளையுமே மக்கள் ஒரு ஆரோக்கியத்தை பேணி காக்க வகையில் அதை அமைத்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன்.